வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பிவிஆர் அவர்களின் மனக்கோலம் அத்தியாயம் 25. அப்படியானால் இப்போ ஏன் மாட்டேங்கிற? ஆசை இருக்குது என்கிறதுக்காக ஆற்றிலே குதிக்கணுமா? நல்ல வரனாக வந்து அவன் என்னை ஆசையாக வைத்து கொள்வான் என்று தெரிஞ்சால் பண்ணிப்பேன். அப்படி ஒரு வரன் இப்போ ஏன் உள்ளங்கையில் இருக்குடி ராஜானா? யார் அவன்? நடராஜன். யார்? இன்னைக்கு பார்த்தேனே உன் செக்ஷனில். அவனா? ஆமாம், நல்ல பிள்ளை, கண்ணுக்கு லட்சணமாக இருக்கிறான். வெறும் குமஸ்தாதானே அவன். என்னை கல்யாணம் பண்ணிண்டா 3 நாளிலே அவன் ஓடி போயிடுவான். நான் தான் ஏழை, என் புருஷனும் ஏழையாகவா வரணும்? ஏழைக்கும் தானே பொருத்தம். உன் சித்தாந்தம் ரொம்ப அழகுதான். என் அழகுக்கு ஒரு பணக்கார வீட்டு பிள்ளையோ அல்லது ஒரு பணக்காரனோ வருவான் என்கிற கர்வம் எனக்கு என்றைக்குமே உண்டு. அப்போது நீ என் கல்யாணத்துக்காக இதுவரையில் எடுத்துக்கொண்ட சிரமம் போதாங்க்கா. என் கல்யாணத்தை என்கிட்டே விட்டுடு. நீ இப்படி சொல்கிறேன்னு அம்மாவுக்கு தெரிஞ்சால் என்ன நினைப்பாள்? அந்த பிரம்மாவுக்கே தெரிஞ்சாலும் எனக்கு பயம் இல்லை. எனக்கு வாழறதுக்கு உரிமை இருக்குன்னா அதை எப்படி வாழணும்னு தீர்மானிக்கிறதுக்கும் நான் தான் பொறுப்பாளி. நீயும் அம்மாவும் அலட்டிக்காமல் இருந்தால் சரி. சீதா அலுப்புடன் எழுந்தாள். அக்கா, நீ வர வர மனப்பிராந்தி பிடிச்சோலை போல் இருக்கிறது. வீட்டுக்கே ஒரு சூரியம் போல இருக்குது. இயற்கையாகவே உன்னிடம் கலகலப்பு இல்லைதான். ஆனால் கொஞ்சத்துக்கு கொஞ்சமாவது ஊரையும் உலகத்தையும் பார்த்து தலையை தூக்கி நட. பழசையெல்லாம் நினைக்கிறவன் என்றைக்குமே முன்னுக்கு வந்தது கிடையாது. நீ என்னை விட பெரியவளானாலும் எனக்கு புத்தி சொல்ல அருகதை இருக்கும்னு சொல்கிறேன். என்கிட்ட புதிதாக வாங்கின ஜார்ஜெட்டும் நைலக்ஸும் இருக்குது. இன்னும் கூட 2 வாங்கி தரேன். உன் வங்கி போன கோடம்பாக்கத்தையும் உரையும் மூளையிலே தூக்கி எறி. கைக்கு அழகாக இருக்கும். நான் வாங்கின கடிகாரம், அதை கட்டிக்கொள். உன் மனசுக்கு ஒரு ஜொலிஜொலிப்பு இருக்கும். எல்லாம் மனசை பொறுத்து தான் பொருத்திருக்கு நாம் வாழற வாழ்க்கை. எனக்கு நீ சொல்கிறபடியெல்லாம் இருக்க வராதுடி. இதையெல்லாம் கற்றுக்கொள்ள நீ எந்த பள்ளிக்கூடத்திலையும் படிக்க வேண்டாம். 2 நாள் நான் சொல்கிற மாதிரி இருந்து பார். அப்புறம் பழசை நினச்சி கூட பார்க்க மாட்டேன். மாதத்துக்கு ஒரு நல்ல சினிமாவாக பாரு. நடுநடுவே கடற்கரை நாடகம்னு போ. இப்போது நாம் வாழற உலகம் இங்கேயெல்லாம் தான் இருக்குது. இங்கேயெல்லாம் போகிறதுனாலே நாம் ஒழுக்கம் கெட்டோ நடத்தை கெட்டோ போயிடுறதில்லை. நாம ஏமாற்றி கொள்ள இவையெல்லாம் இருக்குது. தப்பு. நாமே மறந்து கொள்றதுக்கும் இருக்குது. உன் மாதிரி இந்த மெட்ராஸிலே உள்ளவா அத்தனை பேரும் இருந்தால் எப்படி இருக்கும்னு நினச்சிப்பார். உசிரி இல்லாதவர்களின் நடமாட்டம் தான் தெரியும். ஜானா, இவ்வளோ தூரம் பேசியும் சீதா கடைசி முறையாக நடராஜன் நின்று இழுத்தாள். அவனுக்கு சமைச்சு போட்டு ட்ரெஸ்ஸை எடுத்து தயாராக வைக்கிற பொண்டாட்டி வேறு யாராவது ஒருத்தி வருவாள். நீ கவலைப்படாதே. சீதா தாயாராலும் தங்கையாலும் தலை தூக்க முடியாத அளவுக்கு முறையடிக்கப்பட்டு விட்டாள். இனி விதி வகுத்தபடி நடக்கட்டும் என்று அவள் மனம் நொந்து கொண்டது. அவளை அவள் அம்மாவும் புரிந்து கொள்ளவில்லை, ஜானாவும் புரிந்து கொள்ளவில்லை. ஜானா அழுத்தம் திருத்தமாக தன் எண்ணத்தை கூறியதோடு நில்லாமல் சீதா எப்படி இருக்க வேண்டும் என்று உபதேசமும் செய்துவிட்டாள். இனி சீதாவுக்கு என்ன? யார் இப்படி போனால் என்ன? செக்கு மாடுகள் போவது போல் அவளை இயந்திரமாக இயங்கிக் கொண்டே வருவாள். தடையில்லாத இயக்கம் அது ஒன்றுதான். உழைக்க வேண்டும், உண்ண வேண்டும், உறங்க வேண்டும். ஏற்கனவே ஒரு தனி உலகம் தனக்கென்று சிருஷ்டி செய்து கொண்டு விட்ட அவள் இனிமேல் என்றென்றும் அந்த உலகத்தினுள்ளேயே திரிந்து வாழ்நாளை கழிக்க வேண்டியதுதான். வாழ்க்கையின் உண்மையான இன்பம் என்ன என்பதை அறியாமலேயே சருகுகளாக போய்விடுகிற எத்தனையோ பேர்களில் அவளும் ஒருத்தியாகிவிட்டாள். அதை பற்றி மனம் புழுங்குவதில் அர்த்தமில்லை. சுமார் 7 மணிக்கு வந்த கமலா கண் கலங்கி உட்கார்ந்திருக்கும் சீதாவை பார்த்ததும் திடுக்கிட்டாள். அக்கா, அழுதுண்டிருக்கியா? இல்லையே. சீதா புடவை தலைப்பால் கண்களை துடைத்து கொண்டாள். பொய் சொல்லாதே, மூஞ்சியெல்லாம் சிவந்திருக்கு. யார் என்ன சொன்னார்கள்? ஜானா ஏதாவது கத்தினாளா? இல்லையடி, நீ உன் காரியத்தை பாரு. அம்மா ஏதாவது கோபமாக பேசினாளா? நீ போயேன் கமலா. நான் போகிறேன், ஆனால் நீ ஏன் அழுதேன்னு சொல்லு. நடந்து போனதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்ததா? அது நினைச்ச போது அழுகை. கமலா போவதற்கு முன் சீதாவை எழுந்து கூடத்திலிருந்து வாசலை நோக்கி நடந்தாள்.
கமலா அம்மா என்று கூப்பிக்கொண்டே சமையலறை பக்கம் ஓடினாள். வாசலில் சீதா வந்து நின்றபோது கற்பகம் எதிர் வீட்டு திண்ணையில் ஒரு குழந்தையை மடியில் வைத்து கொண்டு விளையாட்டு காட்டி கொண்டிருந்தாள். சீதா வாயேன் என்றால் கற்பகம் தான் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே. மௌனமாய் நடந்த சீதா திண்ணையை அடைந்தபோது கை தானாகவே நின்றது. அவளுடைய பரிச்சயமான முகத்தை பார்த்ததும் குழந்தையும் தாவி கொண்டு சென்றது. டேய் கண்ணா, உன் பெரியம்மாவை விட இந்த சீதா தான் ஒஸ்தியாடா உனக்கு என்று செல்லமாக குழந்தையின் கன்னத்தை கிள்ளினாள். கண்ணன் சீதாவின் கண்ணாடியை எடுக்க முயற்சி செய்ய அவனுடைய மணி விரல்களை மெதுவாக எடுத்து தன் கன்னத்தில் பதிய வைத்தாள். பஞ்சு போன்ற பிஞ்சு விரல்கள் அவளுடைய கண்ணீர் உலர்ந்துவிட்ட கன்னங்களை வருடிய போது சீதா இந்த உலகத்தையே மறந்தாள். அவளையும் அறியாமல் அவளுடைய கைகள் குழந்தையை இன்னும் இறுக அணைத்தன. தானும் கற்பகத்தின் கோஷ்டியில் சேர்ந்து விட்டோம் என்ற தாபம் கூட அக்கணத்தில் அவளுள் தோன்றவில்லை. 7-8 நாட்களுக்கு பிறகு ஒரு நாள், ஒரு வெள்ளிக்கிழமை, தீபச்சுடர் ஒளியில் கற்பகாம்பாள் ஜெகஜோதியாக திகழ்ந்தாள். பச்சை புடவையும் தங்க ஒட்டியானமும் நவரத்தன மாலையமாக அவள் புன்னகை பூத்து நின்றாள். மூக்குத்தியின் வைரம் கண்களை பறித்தது. அம்மா தாயே ஈஸ்வரி லோகமாதா, என் பெண்களுக்கு நல்வாழ்வு தா அம்மா. தன்னை சுற்றி ஒரு கூட்டம் இருப்பதையும் மறந்து நெகிழ்ந்தாள் பாகிருதி அம்மாள். கண்களில் கண்ணீர் கனத்தன. அவளுடைய கண்ணிழல்கள் மூடினதும் நீர் கன்னங்களில் வழிந்தது. தீபாராதனை முடிந்துவிட்டதை, பக்த கொடிகள் சிதறி கொண்டிருப்பதையும் பொருட்படுத்தாமல் அவள் அசையாமல் நின்றாள். என்ன மாமி, போவோமா? மெதுவாய் பாகிருதி கண்களை திறந்தாள். அலுமினிய கிண்ணத்தில் ஒட்டி கொண்டிருந்த எண்ணெயை ஒரு விரலால் வழித்து தலையில் தடவியவளாய் பார்வதி நின்று கொண்டிருந்தாள். பாகவதி நகர்ந்தாள். அம்மன் சன்னதியை விட்டு வெளியே வந்ததும் பாகிருதியின் கண்கள் தாமாக ஈஸ்வரனை நாடின. இருந்த இடத்திலிருந்தே தரிசனம் செய்துவிட்டு பார்வதி சனீஸ்வரனையும் நவக்கிரகங்களை முடிச்சுண்டு அப்படியே சன்னதி தெரு வழியாக போய்விடுவோமா என்று கேட்டாள். செய்வோமே. கோவிலில் தரிசனத்தை முடித்துவிட்டு இருவரும் வெளியே வந்ததும் பார்வதி கேட்டாள், ஏன் மாமி, சீதாவுக்கு புதுசாக ஏதாவது வரன் நேர்ந்து கிடச்சிருக்கா என்று. ஒன்றுமில்லை. அந்த அலமேலுவின் வாய்ப்பந்தலிலே பறி கொடுத்த மாதிரி இன்னும் ஏமாந்து விடாதுங்கோ. என் பிள்ளை வேலை பார்க்குற ஆஃபீஸில் நிறைய பேர் இருக்கா. ஏதாவது ஜாதகம் வாங்கி தரேன் பாருங்கோ. பொண்ணுக்கு இன்னமும் நீட்டு போடக்கூடாது. 27 28 ரெண்டுக்கும் ரொம்ப வித்தியாசமில்லை. நல்ல வரனாக இருந்தால் சொல்லுங்கோ என்றாள் பாகிருதி. சொல்கிறேன். எனக்கென்னவோ நீங்கள் இப்படி அலைக்கழிக்கிறதை கண்டா வேதனையாக இருக்குது. கற்பகாம்பாள் தான் கண் திறந்து பார்க்கணும். அவள் கடக்கன் பார்த்தால் பொலன்னு உங்களுக்கு விடிஞ்சிடுவேன். நானும் ஏங்காத ஏக்கம் இல்லை. மூத்தவளுக்கு சர்னு முடிச்சாதானே மற்ற ரெண்டுக்கும் பார்க்கலாம். ஆமாம், எப்படியாவது 2-3 மாதத்திலே சீதாவின் கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தணும் என்றாள் பார்வதி. சீதாவின் அப்போதைய மனநிலையை அறிந்தும் பாகிருதி அதை வெளியில் சொல்லவில்லை. ஏதோ ஒரு விருப்பில் பின் ஒரு அபத்தமான முடிவை மனத்தினில் ஜெபித்து கொண்டிருக்கிறாள். நல்ல வர்ணாக மட்டும் கிடைத்துவிட்டால் எல்லோருமாக சேர்ந்து சீதாவின் மனதை மாற்றிவிடலாம். அதுவும் அம்மா சொல்லி சீதா கேட்காமல் இருந்ததில்லை. கிழக்கு மாட வீதி வழியாக நடந்து இருவரும் சித்திரக்குளத்தை அடைந்தார்கள். ஒரு நாள் மத்தியானமாக வாருங்களேன் என்றாள் பாகிருதி. பார்வதி புது தெருவை நோக்கி புறப்பட ஆயத்தமானதும், வரேன், ஒரு நாள் வரேன், ஒழியவே மாட்டேன் என்கிறது. அப்போ நான் வரட்டுமா? சரி. பாகிருதி தெற்கு மாட வீதி வழியாக ஆட்சிக்காரன் தெருவை நோக்கி நடந்தாள். தெரிந்தவர் தெரியாதவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லும்படியான நிலைமை, கேவலமான நிலைமை தனக்கு ஏற்பட்டுவிட்டதே என்று அவளுடைய நெஞ்சம் கதறியது. கல்யாணத்துக்கு ஒரு பெண் இருந்தாலே வயிற்றை அள்ளி தின்னும் பயமும் கவலையும் உண்டாகும். 3 பெண்கள் ஒன்றன் பின் ஒன்றாக இருக்கிறார்களே, இவர்களுக்கு என்ன வழியை ஈஸ்வரன் வைத்திருக்கிறான்? இந்த 3 பெண்களையும் வயிறு திறந்து பெற்ற அவள் எப்படி அவர்களுடைய இடங்களுக்கு அனுப்பப் போகிறார்? பாகிருதி இயந்திரமாக நடந்தாள். ஃபண்ட் ஆஃபீஸ் கடிகாரத்தில் 7:30 மணி ஆகியிருந்தது. அவள் அதை தாண்டியதும் இடதுபுறமாக திரும்பிச் சென்றாள். அவள் இருக்கும் தெருவை அடைந்த போது தன் வீட்டின் முன் பிரம்மாண்டமான கார் ஒன்று நிற்பதை கண்டாள். அவளையும் அறியாமல் திகிலும் பயமும் உண்டாகின. ஆனால் அடுத்த கணமே சந்தானத்தை தேடிக்கொண்டு யாராவது வந்திருக்கக்கூடும், அல்லது ஜானாவின் எத்தனையோ பணக்கார சிநேகிதிகளில் ஒரு சிநேகிதி வந்திருக்கலாம் என்று
தன் மனதை தேற்றி திடப்படுத்தி கொண்டாள். வீட்டை நெருங்கும் போதே வாசலில் கமலா அவளுடைய வருகைக்காக காத்து கொண்டிருப்பது தெரிந்தது. பாகிருதி வாசற்படியில் கால் வைக்கும் முன்பேயே, கமலா, சீக்கிரமா அம்மா, யாரோ ஒரு பெரிய பணக்காரர் 5 நிமிஷமாக கூடத்தில் உட்கார்ந்திருக்கிறார் என்றாள். சீதா இல்லையா? சொல்லிக்கொண்டே பாகிருதி அவசரமாக திண்ணையில் ஏறி ரேவியை நோக்கி விரைந்தாள். 10 நிமிஷத்துக்கு முன்னாலே தான் அவள் போனாள். ஜானா இன்னும் வரவில்லை என்று மூச்சு விடாமல் சொல்லியவாறே கமலா அம்மாவுக்கு பின்னால் நடந்தாள். பாகிருதி கூடத்தை அடைந்ததும் அங்கே முற்றத்துக்கு சற்று அப்பால் ஒரு நாற்காலியில் உட்கார்ந்திருந்தவர் எழுந்து கை கூப்பினார். பதில் மரியாதையை எப்படி தெரிவிப்பது என்று பாகிருதி தவிக்கையில், சார், எங்கள் மதர் என்றாள் கமலா. பிறகு என்னுடைய 2 அக்காமார்களும் வெளியே போயிருக்கிறார்கள் என்றாள். உட்காருங்கள் என்ற பாகிருதி அம்மாளுக்கு மேலே என்ன பேசுவது என்று புரியவில்லை. அவளுடைய தவிப்பை உணர்ந்து கொண்டவரை போல அவர், இந்தாம்மா, உன் பெயர் என்ன சொன்ன? கமலாவா? நீ ஒரு 5 நிமிஷத்துக்கு சமையலறையில் இருக்கியா என்றார். ஏதோ ஒருவித பயம் பாகிருதியை கவி கொண்டாலும் வந்திருக்கிறவர் ஒரு முக்கியமான காரணத்துக்காக தான் வந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டவளாய் அந்த எண்ணமே ஒருவாறு பயத்தை நீக்கிவிட, கமலா, ஸ்டவை ஏற்றி அப்பளத்தை பொறிச்சுவை என்றாள். கமலா சென்றதும் அவர், உங்களை நான் இப்போதுதான் முதலாக பார்க்கிறேன். நீங்கள் பார்த்திருக்கிறீர்களோ இல்லையோ, என் பெயர் தெரிந்திருக்கும் என்று ஆரம்பித்தார். நான் பார்த்ததில்லை. அதே கணத்தில் உள்மனம் தந்திருக்கிறவர் ஒருவேளை கோதண்டராமனாக இருக்குமோ என்று கேட்டுக்கொண்டது. அடுத்த வினாடியே அவர், என் பெயர் கோதண்டராமன் என்றார். நினைத்தேன் என்று சொல்ல நான் வந்தது. ஆனால் பாகிருதி சமயத்தில் இழுத்து கொண்டாள். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று நான் 10 வருஷத்துக்கு அப்புறம் தெரிந்து கொள்ள வருவது, அதுவும் உள்ளூரிலே இருந்து கொண்டு இத்தனை காலம் இல்லாமல் இப்போ வருவது உங்களுக்கு புதிராக கூட இருக்கும். ஆனால் மனுஷன் தன்னைத்தானே தெரிஞ்சுக்கிறதுக்கு கால நிர்ணயம் இல்லை. கொஞ்சம் பேர் சில நாட்களிலேயே தெரிந்து கொண்டு விடுகிறார்கள். எனக்கு என்னுடைய வண்டி எக்ஸ்பிரஸ் வேகத்தில் ஓடினப்போ என்னை பற்றி நினைக்கவே நேரமில்லாமல் இருந்தது. அந்த சமயத்தில் பிரத்தாரை பற்றி சிந்திக்க நேரம் ஏது? நேரம்தான் இல்லை என்றாலும் இரக்கமாவது இருந்திருக்கலாம். ஆனால் ஒருவேளை இரக்கம் இருந்திருந்தால் நேரமும் அமைஞ்சிருக்குமோ என்னமோ. வந்தவர் சொன்னது ஒன்றும் பாகிருதிக்கு புரியவில்லை. வந்திருக்கிறவர் ஒரு காலத்தில் அவளுடைய கணவரை அந்தரங்க காரியதர்சியாக வைத்து கொண்டிருந்தவர். அவர் ஏன் எதற்காக கோடை மழை போல் திடுதிப்பில் வந்திருக்கிறார், வேதாந்த பாணியில் பேசுகிறார் என்பன விளங்கவில்லை. அவளுடைய சஞ்சலத்தை அறிந்து விட்டவர் போல கோதண்டராமன் குறுகியதொரு மௌனத்துக்கு பிறகு, என்னிடம் எத்தனையோ பேர் வேலை பார்த்திருக்கிறார்கள். ரொம்ப பேர் என்னை ஏமாற்றியும் இருக்கிறார்கள். ஒருவேளை நான் வியாபாரத்தை கண்ணியமாகவும் நேர்மையாகவும் நடத்தாமல் இருந்தது தான் அதற்கு காரணமாக இருக்கலாம். ஆனால் என்னுடைய வியாபார ரகசியங்கள் எல்லாம் தெரிந்திருந்தும் அதையெல்லாம் தம் லாபத்துக்கு உபயோகப்படுத்தி கொள்ளாமல் சத்தியம் தவறாமல் இருந்தவர் ஒருவர்தான். அவர் யார் என்று இப்போ உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. எப்போதோ மண்ணோடு மண்ணாகிவிட்ட தன் கணவருக்கு கோதண்டராமன் இப்போது புகழ் மாலை போடுவது அசம்பாவிதமாகப்பட்டாலும் தன் கணவரை நினைத்த போது பாகிருதியின் நெஞ்சு கனத்தது. அந்த சாம்பமூர்த்தியை நான் தான் வடநாட்டுக்கு அனுப்பினேன். பெண்ணின் கல்யாணம் நிச்சயமாயிருக்கிறது என்றார். சீக்கிரம் திரும்பிவிடலாம், வேண்டிய உதவியை செய்கிறேன் என்ற ஆசை காட்டி அனுப்பினேன். என்னுடைய சுயநலத்தில் அவருடைய கஷ்டங்கள் என் கண்ணுக்கு தெரியவில்லை. இப்போது அவருடைய குரல் தழுத்தழுத்தது. போனவர் தான், திரும்பி வரவே இல்லை என்றால் பாகிருதி. அவளுக்கு தொண்டை அடைத்து கொண்டது. இப்போ நான் சொல்லப்போகிறதே கேட்டால் எனக்கு உங்களுடைய மன்னிப்பு கிடைக்குமோ கிடைக்காதோ. ஆனாலும் என் மனசாட்சி நான் செய்திருக்கிற பாவங்களை ஒவ்வொன்றாக என் மனக்கண்ணுக்கு முன்னே உதறி போடுறது. ராத்திரியிலே நானே என் கழுத்தை நெறித்து கொள்ள ஒரு வெறி உண்டாகிறது. உங்கள் அகத்துக்காரர் திரும்பி வராமல் போனதுக்கு நான் தான் காரணம். அடுத்த வினாடியே பாகிருதி சிலையானாள். 3 நாள் ஜுரத்தில் இருந்து விட்டதாக அல்லவா செய்தி வந்திருந்தது. அவளுடைய திகைப்பு அடங்கவும் பயம் தெளியவும் அவர் காத்திருப்பது போல் நீண்ட நேரம் மௌனம் சாதித்தார். அவரை வடநாட்டுக்கு நான் அனுப்பியிருந்ததே கள்ளத்தனமான ஒரு வியாபாரத்தை முன்னிட்டு தான். 2 லட்சம் ரூபாய் பெருமானமுள்ள சரக்கு ஒருவரிடம் இருந்தது. ஒரு குறிப்பிட்ட ஓட்டலில் தான் இறங்க வேண்டும்.
ஒரு குறிப்பிட்ட அறையில் தான் தங்க வேண்டும் என்று நான் உத்தரவு போட்டிருந்தேன். சரக்கு அவர் கைக்கு வந்ததும் அவர் எனக்கு ஒரு கடிதம் எழுதி போட்டுவிட்டு வேறு ஒரு ஹோட்டலுக்கு போய்விட்டார். ஆனால் சரக்கை எனக்காக விற்றவன் சந்தேகப்பட்டு விட்டான். அதன் முடிவு? கோதண்டராமன் நிறுத்தினார். முகத்தில் விவரிக்க இயலாத ஒரு வேதனை படர்ந்திருந்தாலும் கண்களிலிருந்து நீர் பெருகவில்லை. ஆனால் பாகிருதியின் வற்றி போயிருந்த கண்ணீர் பீரிட்டு எழுந்தது. நான் தெய்வ சாட்சியாக அவருடைய முடிவுக்கு உடந்தையாக இருக்கவில்லை. ஆனால் அவருடைய விதிக்கு நான் ஒரு கருவியாக இருந்திருக்கிறேன். அதற்கு நீங்கள் என்னை மனசார மன்னிக்க வேண்டும். கோதண்டராமன் கை கூப்பி குனிந்தார். பாகிருதியின் உடல் தானாக நகர்ந்தது. இந்த சமாச்சாரம், இந்த ரகசியம் இப்போது எனக்கும் உங்களுக்கு தான் தெரியும். உங்கள் பெண்களிடம் சொல்லக்கூடாது என்று உத்தரவு போட எனக்கு யாதொரு உரிமையும் இல்லை என்றாலும் அவர்களுக்கு தெரிய வேண்டாம் என்று கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். பாகிருதி வாயை திறக்கவில்லை. ஏதோ கண்காணாத ஒரு ஊரிலே ஒரு ஹோட்டல் அறையிலே அவளுடைய மனக்கண்ணில் தோன்றி அவளை நிலை தடுமாற செய்தது. அத்தியாயம் 26. சிறிது நேர அமைதிக்கு பின் கோதண்டராமன் மீண்டும் தொடர்ந்து பேசலானார். இத்தனை நாட்களாக ஈரமில்லாத நெஞ்சோடு எனக்கு நான் தான் சொந்தம் என்ற திமிரிலே இருந்து விட்டேன். ஆனால் இனிமேல் நான் இருக்க போகிறது மாதக்கணக்கோ நாள் கணக்கோ டாக்டரே சொல்லிவிட்டார். 2வது ஹார்ட் அட்டாக் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று. தன் கணவனுடைய மரணத்தை நினைத்து தன்னுள் புலம்பிக் கொண்டிருந்த பாகிருதியால் அந்த மரணத்துக்கு காரணமாக இருந்தவருடைய சாவை பற்றி நினைத்து பார்க்க முடியவில்லை. கோதண்டராமனின் சாவுக்கும் தனக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை என்று அவள் நினைத்தாள். ஆனால் நம் கையில் ஒன்றுமில்லை என்கிற ஞானோதயம் மனுஷனுக்கு அந்தி காலத்தில் தானே உண்டாகிறது. அதுபோல எனக்கும் இப்போதுதான் பிறந்திருக்கிறது. நாளைக்கு என் போட்டோவும் பெயரும் பேப்பரிலே வந்தாலும் அதில் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆனால் அதற்குள்ளே என் மனசை நான் சுத்தப்படுத்தி கொள்ள பார்க்கிறேன். பிராயசித்தம் ஒன்றினால் மனுஷனுடைய தீச்செயலின் கோர பலன்களை எல்லாம் நீக்க முடியும் என்று யாரோ சொல்லியிருந்ததை நான் செய்து பார்க்கிறேன். கோதண்டராமன் நிறுத்தினார். இனிமேலும் நின்றால் பாகிருதி அம்மாளுக்கு அலுப்பு உண்டாகிவிடுமோ என்று அவருக்கே தோன்றியது. நான் வருகிறேன். உங்கள் குடும்பத்தை நிர்மூலமாக்கியதற்கு மேல் உலகத்தில் மன்னிப்பு கிடைக்காது. உங்களுடைய கண்ணீர் என்னை சுட்டெரிக்கும். அப்படி எரிக்காதபடி என்னை மன்னித்து விடுங்கள். விதி விளையாட விளையாட்டுக்கு நான் உங்களை குற்றம் சொல்லி என்ன பிரயோஜனம் என்றாள் பாக்கிருதி. அவளுடைய நாள் தழுத்தழுத்தது. அடுத்த வினாடி கோதண்டராமன் காரை நோக்கி நடக்கலானார். கோதண்டராமன் திரும்பி சென்றதும் கச்சிலை போல உட்கார்ந்து விட்ட பாகிருதி அம்மாள் மனம் குழம்பி போனாள். அன்றுதான் கணவர் இறந்து போனாரோ என்ற பிரம்மை அவளுள் தோன்றி வதைத்தது. 10 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்ததெல்லாம் மனத்திரையில் ஓடின. சீதாவுக்கு நிச்சயதார்த்தம் நடத்தியது. கை நிறைய பணத்தை கொடுத்துவிட்டு அவர் ரயிலடிக்கு செல்ல கோதண்டராமனின் காரில் ஏறியது. அவர் தில்லியிலிருந்து எழுதிய கடிதம், கான்பூரிலிருந்து வந்த தந்தி எல்லாம் இன்று நடந்தவை போல தோன்றின. கோதண்டராமனுக்கு ஊரில் நல்ல பெயர் இல்லை என்று அவளுக்கு தெரியும். அவரிடம் அந்தரங்க காரதியாசியாக இருந்த சாம்பமூர்த்தி கோதண்டராமனின் வியாபாரத்தை பற்றி பேசியதே இல்லை என்றாலும் பிறர் மூலமாக அவள் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறாள். ஆனால் எத்தனையோ கருப்பு மார்க்கெட்டுக்காரர்களைப் போல் அவரும் ஒருவர் என்ற எண்ணம்தான் மேலோங்கி இருந்தது. இப்போதுதான் உண்மையான கோதண்டராமனை அறிந்து கொண்டாள். ஒரு குலைக்கும் அஞ்சாதவர் அல்லவா அவர்? என்னதான் அவர் அவளுடைய கணவருடைய குலையுடன் நேரடியாக சம்மதப்படாமல் இருந்தாலும் கொலை நடந்த பின் அதை பற்றிய தகவலை வெளிவராமல் அடித்து விட்டாரே. இதற்கு காரணம் அவருக்கு தம்முடைய 2 லட்சம் ரூபாயின் மேல் இருந்த பேராசை தானே. நினைக்க கோதண்டராமன் மீது கோபம் அதிகரித்து கொண்டே போனாலும் இவ்வளவு தூரம் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வந்ததுக்கு காரணம் அவர் எதிர்பார்த்திருக்கிற மரணம்தான். சாகப் போகிறவர் மீது அவள் கோபித்து உணர்ச்சிகளை கொட்டி தன்னைத்தானே கடைசியில் நொந்து கொள்ளுவானேன். ஏனம்மா, அவர் யார்? திடீரென்று கேட்டாள் கமலா. யாரானால் உனக்கு என்ன? எதுக்கு வந்தார்? எதுக்காக இருந்தால் என்ன? பெரிய கார் அம்மா, லேட்டஸ்ட் டாட்ஜ். இருந்துட்டு போகிறது. நீ ஏன் ஒரு மாதிரியாக இருக்க? நீ பேசாமல் போனால் சரியாகிவிடும்.
அப்பா, இந்த வீட்டிலே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சமயத்திலே ஒவ்வொரு குணம் என்று பொறுமிக் கொண்டே கமலா படிக்க அறைக்குள் நுழைந்தாள். சுமார் 8:30 மணிக்கு சீதா திரும்பி வந்தபோது கற்பகம் அவளை அழைத்தாள். என்ன வேணும் கற்பகம்? நீ அந்த பக்கம் போனாய், இந்த பக்கம் உங்கள் வீட்டுக்கு ஒரு கார் வந்தது என்றாள். காரா? எங்கள் வீட்டுக்கா? இருக்காதே, நான் பார்த்தேன், பெரிய டாட்ஜ் கார். திடீரென்று ரவியின் நினைவு வந்தது சீதாவுக்கு. அன்று அவன் வந்தது கற்பகம் சொல்வது போன்ற ஒரு காரில் தானே. யாரோ அம்மா கிட்ட கேட்டால் தெரியும் சொல்லிவிட்டு அவள் வீட்டினுள் நுழைந்தாள். முற்றத்தினருகே உட்கார்ந்திருந்த அம்மாவை பார்த்ததும், ஏன் அம்மா, யார் வந்திருந்தார்கள் காரிலே என்று கேட்டாள். உனக்கு யார் சொன்னார்கள்? கற்பகம். நம்ம வீட்டுக்கு யார் வருகிறா போகிறான்னு பார்க்கிறது தான் அவள் வேலை போயிருக்கு. பாகிருதி கடிந்து கொண்டாலே தவிர சீதாவுக்கு பதில் சொல்லவில்லை. என்னம்மா, சொல்லக்கூடாதா? உனக்கும் வந்தவருக்கும் சம்பந்தம் இல்லை. சரி, சொல்லாவிட்டால் வேண்டாம் என்ற சீதா, கமலா ஜானா வந்தாச்சா என்று கேட்டாள். படுக்கை அறையில் இருந்தவரே கமலா இல்லை என்று இறைந்தாள். சீதா மௌனமாய் குளியலறைக்கு சென்று கை கால்களை கழுவி கொண்டு திரும்பினாள். இன்னும் அதே இடத்தில் உணர்ச்சி கொந்தளிப்பில் இருக்கிறவளைப் போல் உட்கார்ந்திருந்த தாயாரை பார்த்தாள். இதுவரை கண்டிராத வேதனை அவள் முகத்தில் பிரதிபலிப்பதை கண்டாள். ஏனம்மா, வந்தவர் நம்மை தேடிக்கொண்டு வந்திருந்தாரா, இல்லை சந்தானத்தை பார்க்க வந்தாரா? சீதா, இப்போ ஏன் தொந்தரவு செய்கிற? அம்மாவைத்தான் பார்க்க வந்திருந்தார் அவர். அவர் வந்த கார் ரொம்ப பெருசு என்றாலே கற்பகம். அப்படியானால் ரவிதான் வந்திருக்க வேண்டும். வந்திருந்தவர் பெயர் என்ன? ரவியா அம்மா? இல்லைடி. வாகுதி மெதுவாக எழுந்தாள். பிறகு மெல்லிய குரலில், சீதா, சமயம் வரப்போது நானே உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறேன். இப்போ என்னை ஏதும் கேட்டு தொலைக்காதே. என் மனசு இழிஞ்சு போய் கிடக்கிறது என்றாள். சீதா அப்புறம் வாய் திறக்கவில்லை. அம்மாவின் போக்கிலே திடீர் மாற்றம் உண்டாகியிருப்பதைக் கண்டு அவளுக்கு பயம் பிறந்தது. ஆனால் அது தெளிய அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டேன் என்கிறாளே. 9 மணிக்கு ஜானா கைப்பையை வீசிக்கொண்டு தனக்கே உரித்தான விரைவோடு வந்தாள். வந்தவள் கூடத்தில் இருந்த கமலாவை பார்த்து, கமலா, ஜெரி லூயி பிக்சர் பார்த்தேன். அப்பா, சிரிச்சு வயிறு குலங்கி போயிடுத்து. இரட்டை வேஷத்திலே வரான், ரொம்ப கிராண்ட் என்றாள். ஏண்டி என் வயிற்று சில கிளப்புற? நீயும் போய் பாரேன் என்றாள் ஜானா. அம்மாவின் முகத்தில் அவளுடைய கண்களுக்கு அவள் இருந்த மனநிலையில் அவள் எந்த விதமான மாற்றமும் தெரியவில்லை. சீதாவும் அவளுக்கு சுட்டி காட்டவில்லை. முதல் பாகம் முடிந்தது.